சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 5 விதமான பருப்புகளை சேர்த்து ஒரு தாலும் கூடவே கேரட் பொரியலும் ரெடி பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தால் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு குக்கரை எடுத்துட்டு கடலைப்பருப்பு 1/4 கப்பு, மசூர் தால் 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கருப்பு உளுந்து 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு. நீங்கள் எந்த கப்பை அளந்து எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் 2லிருந்து 3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி 4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு, எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் பொரியலுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன். நீங்கள் வறுத்ததாகவும் எடுத்துக்கலாம், வறுக்காததும் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக தான் சேர்த்திக்கணும். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். உங்களுக்கு கடாயோட சூடே போதுமானதாக இருக்கும். எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாங்க. இடையில பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக வரையில் நம்ம வேக வச்சுக்கணும். இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள். கேரட் நல்லா வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா திருப்பியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது கேரட் பொரியல் செம்ம டேஸ்ட்டுங்க. அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியது இல்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் கேரட் பொரியல், அதுவும் ஸ்பைசியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. குக்கரில் விசில் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பருப்புகளும் நல்லா வெந்துருச்சு. நம்ம 5 விதமான பருப்புகளை சேர்த்திருக்கிறதுனால இதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. நான் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 15 பல், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2. தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரையில் வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே மசாலா பொருட்கள் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்புகளை சேர்த்திடலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம், அதே மாதிரி வெங்காயத்தை வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த தால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தாங்க இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த தாலை ஒயிட் ரைஸு, ஜீரா ரைஸு, சப்பாத்தி, தோசையோடு வச்சு பரிமாறலாங்க. அவ்வளவு தாங்க, சூப்பரான சுவையில் தால் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.